வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை இளநிலை ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கிய முதல்வர். தனியார் பங்களிப்புடன் மீண்டும் சர்க்கரை ஆலை திறக்கப்படும் என தகவல். நோயாளி கவனிப்பு படி வழங்காத புதுவை அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கிழிந்த துணியுடன் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். புதுவையில் 4000 பேருக்கு காது கேளாமை பிரச்சனை. சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவு வங்கியின் மூலமாக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டது. அந்த நிறுவனங்கள் முடங்கியதால் அந்த கடன்களை திருப்பி வசூலிக்க முடியாமல் கூட்டுறவு வங்கி நலிவடைந்தது. இப்பொழுது அதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்து மீட்கப்பட்டுள்ளது என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு 83,50,000 ரூபாய் கடனுதவியும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தின் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, கூட்டுறவுத்துறை திட்டப்பிரிவு துணை பதிவாளர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியலு, கடன் பிரிவு துணை பதிவாளர் சாரங்கபாணி, கூட்டுறவுத்துறை சார்பு செயலர் புனித மேரி, துணை பதிவாளர் மற்றும் பாண்லே மேலாண் இயக்குனர் ஜோதிராஜு மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது எளிதானதல்ல. பணியிடங்கள் காலியாக இருந்தால் அத்துறையில் வேலை நடைபெறாது. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நிறுவனங்கள் துவங்கி ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அரசுக்கு கொடுக்கும் பாண்லே உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் அமுத சுரபி மூலமாக கொடுத்தோம். பான்டெக்ஸ் பொருட்கள் ஆகியவற்றை அரசு மூலம் வாங்கி மக்களுக்கு கொடுத்தோம். இடையில் நாம் இல்லாமல் இருந்த பொழுது அவை லாபமின்றி நலிவடைந்ததால் நிலைமை மாறிவிட்டது. நெசவு தொழிலை மீட்டெடுக்க பயிற்சிகள் கொடுத்தோம். இருப்பினும் ஆர்வமில்லாததால் நெசவு தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைத்துவிட்டது. கூட்டுறவு வங்கியின் மூலமாக கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டது. அந்த நிறுவனங்கள் முடங்கியதால் அதன் கடன்களை திருப்பி வசூலிக்க முடியாமல் கூட்டுறவு வங்கி நலிவடைந்தது. இப்பொழுது அதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அதனை தனது சொந்த நிறுவனமாக நினைத்து பணிபுரிய வேண்டும். அப்பொழுதுதான் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சம்பளம், போனஸ் போன்றவை முழுமையாக பெற முடியும். லாபம் இருந்தால் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். நிர்வாகம் தவறு செய்தால் அதனை ஊழியர்கள் தட்டி கேட்க வேண்டும். பாண்லே நிறுவனத்தில் பால் கொள்முதலை பெருக்க வேண்டும். பாண்லே தற்பொழுதும் தரமான ஐஸ்கிரீம்களை உற்பத்தி செய்கிறது. நலிந்த கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் திறக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவு நூற்பாலையையும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் மூலம் மீண்டும் கூட்டுறவு துறையில் புதுவை சிறந்து விளங்கும் என்றார். மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படி வழங்காத புதுவை அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கிழிந்த துணியுடன் துணி மூட்டைகளை சுமந்து பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனை முன்பு பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த ஊழியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கடந்த 2 ஆண்டு பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு பணியின் பொழுது வழங்கப்பட வேண்டிய மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படி வழங்கப்படவில்லை. இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் சுகாதாரத்துறை இதை கண்டுகொள்ளவில்லை. 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு ஆணையிட்டது. ஆனால் கடந்த 6 ஆண்டுகளாக புதுவை அரசு இதனை செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அரசு மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு எதிரே பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் பக்தவக்ஷலம் தலைமையில் நடைபெற்ற பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கையில் தட்டு ஏந்தி சாலையில் செல்லும் பாதசாரிகளிடமும் பொதுமக்களிடமும் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் கிழிந்த பனியனுடன் துணி மூட்டைகளை சுமந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதால் அரசு மருத்துவமனை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செவித்திறன்களை பாதுகாக்க அதிக சப்தங்களை தவிர்க்க வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் ரவிச்சந்திரன் கூறியுள்ள செய்திக்குறிப்பில், ஆண்டுதோறும் மார்ச் மாதம் உலக செவித்தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுகாதாரத்துறை முன்னெடுத்து வருகிறது. செவிப்புலன் நமது முக்கியமான உறுப்பு. தற்பொழுது மொத்த மக்கள் தொகையில் 7% வரை செவித்திறன் குறைபாடு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சை அளிக்கப்படாத செவித்திறன் சமூக தனியமைக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுக்கும். செவித்திறனை பாதுகாக்க இந்த ஆண்டு மக்களின் மனநிலையை மாற்றுதல் மற்றும் அனைவருக்கும் செவித்திறன் பாதுகாப்பை உறுதி செய்தல் என்ற கருப்பொருளில் உலக செவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 39,000 பேருக்கு செவித்திறன் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 4,000 பேருக்கு காது கேளாமை இருப்பது கண்டறியப்பட்டது. அவர்களுக்கு 2077 காது கேட்கும் கருவிகள் கடந்த ஆண்டில் பொருத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை மூலம் 2100 காது கேளாமை தொடர்பான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 3 குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காக்லியரின் எம்பிளான்ட் அதிநவீன கருவி அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இதன் மூலம் அவர்களின் செவித்திறன் இயல்பு நிலைக்கு திரும்பியது. செவித்திறனை பாதுகாக்க அதிக சப்தங்களை தவிர்க்க வேண்டும். ஹெட்போன்களை இடைவெளி கொடுத்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணை வெளியிட வேண்டும், அரசியலமைப்பு சட்டப்படி ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமாள், இனாமுல், ஹாசன், முருகானந்தம், அருள்மொழி மற்றும் நித்யானந்தம், காயத்ரி, ஸ்ரீகாந்த், மோகன், மகேந்திரன், சம்சுதீன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு மற்றும் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர். இதற்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் திராவிட கழக இளங்கோவன் செய்திருந்தார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சகோதரன் அமைப்பின் நிறுவனர் சீத்தல் நாயக் வரவேற்புரை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ஜோசப் சுரேஷ்குமார், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருநங்கை சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டுகளை வழங்கினார். 100க்கும் மேற்பட்ட திருநங்கை சகோதரிகளுக்கு நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 17வது நாளாக வாரிசுதாரர்கள் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று 17வது நாளாக கடந்த போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார்.
அதன் அடிப்படையில் தமிழகத்திலிருந்து ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றன. இந்நிலையில் புதுவை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணையும் விழா கிருஷ்ணா நகரில் நேற்றிரவு நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த கார்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சவுந்தர், மங்களம் தொகுதி திவாகர், லேம்பட் சரவண நகர் சின்ன சக்திவேல் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து டாக்டர் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்வு நேற்று துவங்கியது. வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவில் மாசிமக தீர்த்தவாரி விழா நேற்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடக்கும் விழாவில் முக்கிய நிகழ்வாக 6ஆம் தேதி மாலை பாரி வேட்டை, 8ஆம் தேதி இரவு யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா, 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம், 11ஆம் தேதி திருவிழா நடக்கிறது. தேர் திருவிழா அன்று காலை 8:30 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் மற்றும் பலர் பங்கேற்கின்றனர். முக்கிய விழாவாக வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் தலைமை குருக்கள் சரவண சிவாச்சாரியார், கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் உற்சவாத உறவர்கள் செய்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பள்ளிகளில் துப்புரவு பணிகளையும் செய்து வருகின்றனர். குறைந்த ஊதியத்தில் இவர்கள் பணிபுரிந்து வருவதால் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது இவர்களுக்கு 18,000 இருந்த சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை உயர்த்திய சம்பளத்தை வழங்காததால் தங்களுக்கு முதல்வர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 18,000 வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இருப்பினும் அதற்கான அரசாணையை அரசு வெளியிடாமல் உள்ளது. ஆகையால் நேற்று மாலை அனைத்து ஊழியர்களும் தங்களது உயர்த்தி அறிவித்த சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமை தாங்கினார். ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் கல்வித்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இது பற்றிய தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அதிகாரிகள் யாரும் அலுவலகத்தில் இல்லாததால் ஊழியர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் உயர்த்திய சம்பளத்தை வழங்கும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி காலையில் பள்ளிக்கு சென்று பால் காய்ச்சி மாணவர்களுக்கு கொடுத்துவிட்டு 10 மணி முதல் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இதனால் பள்ளிகளில் துப்புரவு பணிகள் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 3 கல்லறைப்பேட் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 3 கல்லறைப்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காணும்படி அப்பகுதி மக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து மேற்கண்ட பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அப்பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்க சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தயார் செய்யப்பட்டது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நேற்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், ஒப்பந்ததாரர் பிரசாந்த் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் சங்கரபரணி நதிக்கரையில் வடம்புறம் அமைய பெற்றுள்ள திருக்காஞ்சி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசி எனும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அமைய பெற்றுள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
ஆலய பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் எதிர்வரும் 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமகன் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலசங்கம் சார்பில் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலசங்கம் சார்பில் காலாப்பட்டு பகுதியில் விழிப்புணர்வு இருசக்கர ஹெல்மெட் பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து காலாப்பட்டு ராஜாமணி மோட்டார் ஹீரோ ஷோரூம் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த புதுவை சங்க தலைமை நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று தலைக்கவச விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதுவை பொறியியல் கல்லூரி மெயின் கேட்டில் இருந்து காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரி ஆய்வாளர் முன்னிலையில், உதவி ஆய்வாளர் முன்னிலையிலும் பல காவல் அதிகாரிகள் உடன் சுமார் 40 மெக்கானிக் நண்பர்கள் தலைக்கவசம் அணிந்து கடகச்செட்டிக்குளம் வரை ECR மெயின் ரோட்டில் சென்று காலாப்பட்டு குளம் வரை வந்து ராஜாமணி மோட்டார் ஷோரூம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த விழாவில் ராஜாமணி மோட்டார்ஸ் நிறுவனம், ராம் பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ரணகளிப்பு மற்றும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பாலசரஸ்வதி நாட்டிய பள்ளியின் தவளக்குப்பம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. உபயதாரர்கள், நல்லவாடு சபாபதி குடும்பத்தினர், வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் எம்பலம் செல்வத்தின் புதல்வி ஜனனி செல்வம் மற்றும் வழக்கறிஞர் PSR ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நாட்டியமாடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவதேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8010 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டுறவுத்துறை இளநிலை ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கிய முதல்வர், தனியார் பங்களிப்புடன் மீண்டும் சர்க்கரை ஆலை திறக்கப்படும் என தகவல். நோயாளி கவனிப்புப்படி வழங்காத புதுவை அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கிழிந்த துணியுடன் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். புதுவையில் 4000 பேருக்கு காது கேளாமை பிரச்சனை, சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல். 18,000 ரூபாய் சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகை. உப்பளம் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.